ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பப்பாளி மரம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஏன் தெரியுமா? இந்த ஒரு மரம் பழம் மட்டும் இல்ல, மருந்து, காய்கறி, ஆரோக்கியம் எல்லாம் தரும். பப்பாளி மரம் ஸ்பெஷல் என்னன்னா, இதோட ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸும் யூஸ் ஆகும். ஒரே மரம் இவ்ளோ யூஸ் கொடுக்கிற மரங்கள் ரொம்ப குறைவு. பப்பாளியில பப்பைன் என்று ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணும் தெரியுமா? புரோட்டீன் பிரேக் டவுன் பண்ணும், டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ப்ளோட்டிங் குறைக்க உதவும். அதனாலதான் பல டாக்டர்கள் மீல் பிறகு பப்பாளி சாப்பிட சொல்வாங்க. பப்பாளி இலை இந்தியாவில் ட்ரெடிஷனல் ரெமெடியாக பயன்படுத்தப்படுது. குறிப்பாக டெங்கி ரிகவரி டைம்ல பிளேட்லெட் சப்போர்ட்காக பப்பாளி இலை எக்ஸ்ட்ராக்ட் பலர் பயன்படுத்துவார்கள். அதனால இந்த மரம் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்லவும் முக்கியம். பல ஃப்ரூட் ட்ரீஸ் ஃப்ரூட் கொடுக்க வருஷங்கள் ஆகும். ஆனா பப்பாளி மரம் 6 to 9 மந்த்ஸ்லயே ஃப்ரூட் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால இது ஹோம் கார்டனுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃப்ரூட் ட்ரீ. பழுத்த பப்பாளி மட்டும் இல்ல, ரா பப்பாளியும் சூப்பர் வெஜிடபிள். இதுல செய்யலாம் கறி, சாலட், ஸ்டர் ஃப்ரை. மேலும் இதுல ஃபைபர் மற்றும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நிறைய இருக்கும். பப்பாளி மரம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டா க்ரோ ஆகும், அதிக ஸ்பேஸ் தேவைப்படாது, டெரஸ் கார்டனுக்கும் சூட்டபிள். அதனால சிறிய வீட்டுகளிலும் இதை வளர்க்க முடியும். எந்த கிரீன் பிளான்ட் மாதிரியே பப்பாளி மரமும் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணும், ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும், பேர்ட்ஸ் மற்றும் இன்செக்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கும். அதனால வீட்டை சுற்றியுள்ள என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பப்பாளி மரம் வச்சா உங்களுக்கு பழம் மட்டும் கிடைக்காது, சத்துணவு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், மருந்து வேலி கூட கிடைக்கும். அதனாலதான் சொல்றாங்க ஒவ்வொரு வீட்ல ஒரு பப்பாளி மரம் இருக்கணும். உங்க வீட்ல பப்பாளி மரம் இருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.